என்ன பண்றோமா இன்னைக்கு இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா? ஸோ மட்டன் வச்சு சாதம் வச்சுருக்கேன், குழம்பு தொக்குலாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் அங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கேன். இது என்னது? இதுவா? தொக்கு பண்ணின பிறகு அந்த பாத்திரத்துல அமீர் கொஞ்சம் ரைஸ் கேட்பான், சோறு போட்டு கொடுத்தோம்னா பசங்க அதை டேஸ்டா சாப்பிடுவான். அதுக்காக அதை செஞ்சிருக்கேன். சாதம் வச்சிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நீங்க மீன் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா, அதனால அது மீன் குழம்பு வச்சிருக்கேன். பட் மீன் குழம்பு இன்னைக்கு இல்லை, நாளைக்குரியது. இப்போ இல்ல, உங்களுக்கு டேஸ்ட்க்கு பிடிக்கும் இல்லையா, ஊர்னா தானே, அதனால அதை தனியா வச்சிருக்கேன். ஆமாப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு தண்ணியா ஒரு கறி குழம்பு, தேங்காய்லாம் அரைச்சி விட்டு, அப்புறம் மட்டன் வந்து அந்த கறியில நல்லா வந்து ஒரு பெப்பர் தொக்கு, பெப்பர் ஃப்ரை, ஈரல் எல்லாமே போட்டு பெப்பர் தொக்கு, அப்புறம் அப்பளம், அவ்வளோதான். எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். அப்புறம் பெப்பர் தொக்கு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். இருங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிளேட்ல ஊத்திட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு பசி வந்துருச்சா? இந்தோ ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வரவே லேட் ஆயிடுச்சு இல்லையா, சண்டேங்கிறதுனால லேட்டா எழுந்திருச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள. அதனால என்ன, நீங்களாம் தான் ஹெல்ப் பண்றீங்களா? எஸ், உங்களுக்கு பிடிச்சா சரி. பாருங்க, ஓகேப்பா. நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த மட்டன் குழம்பு, அதாவது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சிருக்க மட்டன் குழம்பும் மட்டன் பெப்பர் தொக்கு ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம கிராமங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக வைக்கிற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு சூட் ஆகிற மாதிரி தோசை இட்லிக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களோட இந்த சண்டே சமையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.